कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। பகவத் ஆராதன கிரமத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏதாவது ஒரு காமனையை எதிர்பார்த்து வரவர்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை சேவிக்கணும்னும், எந்த காமனையும் வேண்டாம் பகவானுடைய கிருபையே போரும்னு சொல்லக்கூடியதான அந்த மோக்ஷார்த்திகள், மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் துருவபேரமாக இருக்கக்கூடிய மூலபேரத்தை சேவிக்கணும் அப்படின்னும் நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிச்சு கொடுக்கறது. உற்சவ பேரர் அப்படிங்கிறது தினந்தோறும் மூலவரிடத்துலேருந்து உற்சவரிடத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த உற்சவர் முகமாக பக்தாலாம் க்ஷேமத்தை அடையணும். மொத்தம் ஆலயத்தில் பஞ்சபேரம்னு சொல்லி 5 விதமான பேரங்கள் இருக்குது. பேரம் அப்படின்னு சொன்னால் விக்கிரகத்துக்கு பேர் ஆகம முறைப்படி. விக்கிரகம்னா சிலைகள் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் துருவபேரம் அப்படின்னு சொன்னால் துருவம் அப்படின்னாலே நிலையானது அப்படின்னு அர்த்தம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவேரர் நகர்றது கிடையாது. மருந்து சாத்தி அவர் பிரதிஷ்டையை அடைஞ்சி அங்கேயே இருப்பார். அவர் தான் மற்ற பேரங்கள் அத்தனைக்கும் பவர் ஹவுஸ் மாதிரி. அங்கேருந்து தான் மற்ற பேரங்களுக்கெல்லாம் சக்தியானது வருது. இது ஆகமத்துக்காக சொல்கிற வாக்கியம் கிடையாது. சாஸ்திரம் கூட தினந்தோறும் மூலவரிடத்துலேருந்து அந்த சக்தியை உற்சவ பேரத்துக்கு மற்ற பரிவார பேரங்கள் எல்லாம் ஆவாகனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இப்போ ஆவாகனம் அதுலேருந்து பண்ணினா அதில் சக்தி குறையுமா அப்படிங்கிற நம்ம சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கும் விதமாக தீப இவ, ஒரு தீபத்திலேருந்து தீபத்தை ஏற்றினா எப்படியோ அது போல அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூல தீபம் நசாமியதி. அந்த மூல தீபமானது அணையிறது கிடையாது. மூலபேரத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த துருவபேரம்னு சொல்லக்கூடிய கற்சிலைகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முழுக்க மூலஸ்தானத்தில் இருக்கிற பேரங்கள் பெரும்பாலும் கற்சிலையாக தான் இருக்குது. அந்த கற்சிலையில் இருக்கக்கூடிய பகவானை ஆவாகனம் பண்ணி உற்சவருடைய வேலை என்ன அப்படின்னா, வெளியில் புறப்பாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய மூர்த்தத்துக்கு கல்யாண உற்சவம், பிரம்மோற்சவம் முதலிய உற்சவங்களில் எழுந்தருளி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அந்த மூர்த்திக்கு உற்சவமூர்த்தி அப்படின்னு பெயர். இவருக்கு அடுத்தபடியாக கௌத்துக்கர் அப்படின்னு நித்தியம் ஆராதனம் கண்டருளக்கூடிய பெருமாள். கிட்டத்தட்ட மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்கும் அந்த பிம்பத்துக்கு கௌத்துக்கர் அப்படின்னு பேர். அவர் பூஜையை ஏற்றுக்கிறது தான் அவருடைய வேலை. அடுத்த பேரர் ஸ்னபன பேரர்னு பேர். ஸ்னபன பேரர்னா திருமஞ்சனத்துக்காகவே ஒரு மூர்த்தம். அவருக்கு அடுத்து பலிபேரர் அப்படின்னு பேர். இந்த 5 பெருமாளும் சேர்ந்தது தான் பஞ்சபேர விதானம் அப்படின்னு ஆலயத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சரீரத்தில் 5 பிராணன் இருக்கோ அது மாதிரி ஆலயத்தில் 5 பேரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இதில் பலிபேரரை எழுந்தருளை பண்ணி தான் தினந்தோறும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிகாங்ஷிகள்னு சில தேவதைகள் இருக்கா. சில தேவதைகள் பூஜையை எதிர்பார்க்குறா, நிவேதனத்தை எதிர்பார்க்குறா. சில தேவதைகள் பலிகாங்ஷிகள்னு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பலிப்பிரசாதத்தை மட்டும் வாங்கிக்கிறா. பலிப்பிரசாதங்கிறது 4 உபச்சாரங்கள் தான் அவளுக்கு. தோயம் புஷ்பம் பலிம் தோயம் ததாமி. துவாரபாலகர்களுக்கு பூரா இந்த உபச்சாரங்கள் தான் பண்ணுறது. தோயம்னா தீர்த்தம், 2வது புஷ்பம், 3வதாக பலி, 4வதாக மறுபடியும் தீர்த்தம். இந்த 4 உபச்சாரம் தான் பலிபீட பர்யந்தம் இந்த உபச்சாரங்கள். இதை போடுறதுக்கு சுவாமியே வரார் அந்த அர்ச்சகாலோட. அதனால தான் அவருக்கு பலிபேரர் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஆலயத்தில் இந்த 5 பேரங்கள் ரொம்ப முக்கியமாக உள்ளது. இது முடியலன்னா திரிபேர விதானம்னு 3 பேரங்கள் இருக்கலாம். அசக்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாத கோவிலில் துருவபேர ஆராதனம்னு துருவபேரார்ச்சனம்னு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பேரம் மட்டும் இருக்கும். இப்படி பகவான் பிம்பாகிருதியாக இருக்கக்கூடிய தத்துவமே என்னன்னா, தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தினால நிறைய பக்தர்களை தன்னிடத்தில் ஆகர்ஷித்து அவர்களுக்கு பக்தியை முதல்ல கொடுத்து
தன் மேலே ஒரு வாத்சல்யத்தையும் அன்பையும் பகவானிடத்தில் கொடுத்து முதல்ல வர பக்தால் எல்லாருமே மோட்சார்த்தியாக வரவே மாட்டா, வாய்ப்பே கிடையாது அதற்கு. முதல்ல வரும்பொழுதே பெருமாள்கிட்ட உங்கள் கிருபை வேணும் போரும்னு வரவா ரொம்ப ரேர், ரொம்ப குறைவாக தான், அது துர்லபமாக தான் வருவா. அப்போ அவள் தன்னிடத்தில் சேர்த்துக்கிறதுக்கு சுவாமி என்ன பண்ணுறார், நிறையா சலுகைகளை கொடுக்குறார், நிறையா வாசல்களை கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, சில பேருக்கு சங்கீதத்தில் அபிப்பிராயம் இருக்கும், தெய்வ நம்பிக்கை இருக்காது. அவள் கோவிலுக்கு வந்தால் ஏதாவது ஒரு கருவிகளுடைய சங்கீத அந்த கானத்தை நாதத்தை கேட்கறதுக்குன்னு கோவிலுக்கு வருவாள். சில பேர் கோவிலில் போடுற பிரசாதத்தில் அபிலாஷப்பட்டு வருவா. சில பேர் அங்கே இருக்கக்கூடியதான அந்த அமைதிக்காக விரும்பி வருவா. அவளுக்கெல்லாம் சுவாமிகிட்ட ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லைன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை ரசிக்கிறதுக்குன்னு வருவா. இவெல்லாம் யாருன்னா, பின்னாடி பகவானுடைய சரணத்தையே முழுக்க ஆசிரியிக்கக்கூடிய பக்தர்களுக்கு இது முதல்ல சுவாமி தன்னிடத்தில் அவளை சேர்த்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய கிருபை அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆகமங்கள் வாயிலாக பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரகாரமாக பகவத் சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பாகவதம் முதலிய கிரந்தங்கள் காண்பிச்சு கொடுக்கக்கூடிய மார்க்கம். அது என்ன அப்படின்னா, காமாத்து துவேஷாத்து பயாத்து, விருப்பப்பட்டு சுவாமிகிட்ட போகலாம், சுவாமிகிட்ட சண்டை போட்டுட்டு போகலாம். துவேஷாத்து, பயத்தினால பகவானை ஆசிரியிக்கலாம், ஒருவேளை அவருக்கு பண்ணலைன்னா ஏதாவது வந்துருமோ அப்படின்னு. எந்த பிரகாரமாக ஆசிரியித்தாலும் ஆசிரியிக்கிறது பகவானாக இருக்கிறதுனால க்ஷேமம் நிச்சயம். இது நமக்கு பிரகலாத சரித்திரத்தில் பாகவதம் நமக்கு உபதேசிக்கிறது. ஒரு திருடன் வீடு வீடாக ராத்திரி கதவு போட்டினோன்னா காம்பவுண்டு ஏறி குதித்து திருடுறோம். ஒரு பெரிய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியுடைய வீடுன்னு தெரியாமல் அந்த வீட்டில் போய் இறங்கி மாங்காவை பறிக்கிறான், திருடுறான். இவர் திருடும் பொழுது அந்த உயர்ந்த அதிகாரி சொன்னோமே அவர் பார்த்துட்டார். உடனே கதவை திறக்கிறார், நீ ஏன் இது மாதிரி திருடுற அப்படின்னு கேட்குறார். இந்த திருட வந்த திருடன் சொன்னால், எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, பொழப்பு ஓட்டணுமே, குடும்பம் இருக்கே, நான் ஏதாவது பண்ணிதான்னு நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி திருட வந்த காரணத்தை சொல்லி தன்னுடைய வறுமையை சொல்கிறான். உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறார், இனிமேல் நீ திருடாத, உனக்கு இந்த ஆஃபீஸ்லேயே ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு உடனே தன்னுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு அவனுக்கு அங்கேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றார். இப்போ இவன் பண்ணின காரியம் திருட்டு. இதே வேறு வீடாக இருந்தால் இவனுக்கு தண்டனை நிச்சயம். ஒரு உயர்ந்த அதிகாரி வீட்டில் போய் இதே திருட்ட பண்ண போனதுனால அவனுக்கு என்னாச்சு, இந்த அதிகாரி நல்லவராக இருந்ததுனால இவனுக்கு வேலை கிடச்சிது, தன் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி கிடச்சிது. அது மாதிரி நாம் பண்ணக்கூடிய செயல் மட்டமான செயலாக இருந்தாலும் பண்ணுற இடம் பகவானாக இருக்கிறதுனால, பகவான் கிருபாலுவானத்தினால நம்மளுடைய தப்பெல்லாம் அதை ஒரு தொடர்பாக நினச்சிக்கிறான். அதைத்தான் பூதனா மோட்சத்தில் பாகவதம் சொல்லும் பொழுது, கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே. பூதனை விஷம் கொடுத்த பாலை கொடுத்தாலும் கொடுக்கறது அப்படிங்கிறதான அந்த விஷயம் பகவத் விஷயமாக பகவானுக்காக கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா, பூதனை நல்ல கதியை அடைஞ்சால், ஆப சத்கதிம், நல்ல சத்கதியை அடைஞ்சா பூதனை அப்படிங்கிறார். பூதனைக்கு சத்கதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சயா விஹரையே ஸ்தனந்தத்வாப சத்கதிம் அப்படிங்கிறது பாகவதம். அவள் கொடுக்கறதுக்கு, அவள் புண்ணியகதியை அடையிறதுக்கு எந்த விதமான காரணம் இல்லாத போதும் பாலும் விஷமும் கலந்து பகவானுக்கு கொடுத்ததுனால, கொடுத்தது பகவானாக ஆனதுனால பகவான் அந்த வாங்கிட்டு வெறுமை இருக்க மாட்டார், திரும்பி கிருபை பண்ணிவிடுறார், சத்கதியை கொடுத்தாருன்னு வர்ணிக்கிறது. அது மாதிரி அந்த அதிகாரி என்ன பண்ணுறார், தன் வீட்டில் திருட வந்தாலும் வந்தவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது போல பகவானோட ஏதாவது ஒரு பிரகாரமாக சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறதுக்காக பகவானும் தன்னிடத்தில் சேர்ப்பிப்பதற்காக இசைன்னு காது வழியாக பகவானை அடையிறதுக்கு உள்ள மார்க்கத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தரார். வாக்குக்கு நல்ல ருச்சியான பதார்த்தத்தை சுவாமி தான் கண்டருளின பிரசாதத்தை பக்தாளுக்கு விநியோகம் பண்ணுறார். ஏற்கனவே பார்த்தோம், விநியோகாத்து சுதிருப்பியதி. அந்த நிவேதனம் பண்ணுறதுனால ஒரு மடங்கு புண்ணியம் கிடைக்கிறதுனாலும் கூட அந்த நிவேதனம் பண்ணின பிரசாதத்தை தன் பக்தர்களுக்கு பூரா விநியோகம் பண்ணுறதுனால சுவாமிக்கு கொஞ்சம் கூடுதலான திருப்தி கிடைக்கிறதுன்னு ஆகமங்கள்லாம் பரிந்துரைக்கிறது இந்த பிரசாத விநியோகம். ஏன்னா சில பேருக்கு அந்த பிரசாதத்தினால பகவானுடைய கிருபை கிடைக்கட்டும் அப்படின்னு. இப்படியெல்லாம் பல பிரகாரமாக பகவத் உபாசனத்தை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ஆலயத்தில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அபசாரஸ்து விவிதாக தாம் து யத்னேன வர்ஜயேத்.
அபச்சாரம்ங்கிறது பலவிதமாக இருக்குது. அதை நாம் கொஞ்சம் யோஜனை பண்ணினா புரியும். கொஞ்சம் யோஜனை பண்ணி நாம் இந்த செயல் செய்கிறோமே, இது பகவானுக்கு உகப்பா அப்படின்னு ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தா உங்களுக்கே அது சரியா தப்பா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அதுவும் சில கோவில்களில் அர்ச்சனைக்கு வரும்பொழுது அர்ச்சனைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்குன்னு வாங்கிட்டு வர, அந்த ரெகுலராக விற்கிற கிராமத்து கோவிலில் அந்த பழம், வெத்தலை பாக்கெல்லாம் தீர்ந்து போயிடுத்துன்னா என்ன பண்ணுறா, அது நாளைக்கு தான் பழுக்குங்கிற மாதிரி ஒரு பச்சை கலரில் ஒரு காயை கொடுத்துட்றா, வாழைக்காயை அர்ச்சனை சாமான்கிற பேரில் கொடுத்துட்றா. இவாளும் அப்படியே நிவேதனம் பண்ணுறா. நிவேதனம் பண்ணால் கதலி பழம்னு என்னமா சொல்கிறது, சுவாமி அதை சாப்பிட்றாருங்கிற பாவனையில் தான் கொடுக்குறோம். அந்த பழம் உரித்து சாப்பிடணும் இல்லையோ, நல்ல காவெட்டாக இருக்குது, நல்ல முழு காது, அதை சாப்பிடவே முடியாது. நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதை அவருக்கு நிவேதனம் பண்ணி கொடுத்துட்டா நாம் அதை உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, இது சாப்பிட முடியாதுன்னா நாம் சாப்பிட முடியாத பதார்த்தத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை தெரிஞ்சுன்னுட்டாலே வாழைப்பழம், வெத்தலை பாக்கு தானே கிடையாது. ஒரு பேரிச்சம்பழம் நிவேதனம் பண்ணலாம், திராட்சை பழம் நிவேதனம் பண்ணலாம், கல்கண்டு நிவேதனம் பண்ணலாம். என்ன நாம் தெரிஞ்சுக்கணும்னா, ரிக்தஹஸ்தேன நோபேயாத், வெறுங்கையோட பெருமாளை சேவிக்க போகக்கூடாது. என்னென்ன இடத்துக்கு வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது, குழந்தைகள் இருக்கும் இடம், ராஜாக்கள் இருக்கும் இடம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் இடம், குருநாதரை பார்க்கும் பொழுது, தெய்வங்களை பார்க்கும் பொழுது, ராஜானம் தெய்வத்தம் குரும், இந்த இடங்கள்லாம் ரிக்தஹஸ்தேன நோபேயாத், வெறுங்கையோடு போகாது. அப்போ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அது பழவர்க்கமாக தான் இருக்கணும்னு கிடையாது, தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்குதான்னு கிடையாது. உங்களால் எது முடியுமோ அதை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு உபகார சமர்ப்பணம்னு பேர். இது பண்ணுறதுக்கு போய் அது அபச்சாரமாக ஆகிடக்கூடாது. அதனால தான் ஆகமங்கள் என்ன பண்ணுறது, நிறையா தப்பு பண்ணுறோம், அதில் குறிப்பிட்ட தப்பை சொல்கிறேன்னு சொல்லி அதை முயற்சி பண்ணி விளக்கணுங்கிறார். தாம் து எத்தனேன வர்ஜயேத்து, எத்தனம்னா முயற்சிக்கு பேர், முயற்சி பண்ணி தான் அதை விளக்கணும். அப்படி 32 அபச்சாரம் சொல்லிட்டு வரார். இது வரைக்கும் 10 அபச்சாரம் பார்த்துருக்கோம் நாம். யானைர்வா பாதுகாபிர்வா கமனம் பகவத்கிருஹே, வாகனத்தில் வந்து தரிசனம் பண்ணுறது, கோவிலில் உற்சவம் நடக்கும் பொழுது சேவிக்காமல் இருக்கிறது, சுவாமிக்கு எதிரில் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது. சில பேர் கோவிலில் வந்தால் பின்னாடி கையை அப்படி கட்டின்னு விடுவா, அப்படிலாம் கட்டக்கூடாது. கோவிலில் வந்தால் பக்தி பூர்வமாக எவ்வளவு நேரம் நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் கோவிலில் இருந்தால் போதும். கோவிலில் இருந்துட்டு நமக்கு சௌஜன்யமாக சகஜமாக இருக்கணும்னு தோணி போயிடுதோ அப்போ ஆலயத்தில் இல்லாமல் வெளியில் கிளம்பிடணும். கையை பின்னாடி கட்டின்னு இருக்கிறது, கால் மேலே கால் போட்டுன்னு உட்காருது. இப்போ ஆலயங்களில் நிறைய அபச்சாரங்களில் ஒரு புது அபச்சாரம் இப்போ சேர்ந்துருக்கு. ஆசனத்தில் உட்கார்றது கோவிலில் ஆச்சாரியர்கள் கூர்மாசனம் இல்லாமல் பூஜைகள்லாம் பண்ணப்படாதுங்கிறார். ரொம்ப சம்பிரதாயமாக உள்ள பெரியவாள்லாம் பெருமாள் பக்கத்தில் நாம் ஆசனம் போட்டுன்னு உட்காரப்படாது, சாஸ்திரம் கூர்மாசனத்தில் உட்காரணும்னு சொல்லிடுத்து. ஆனால் ஆச்சாரியர்கள்லாம் என்ன நினைப்பா, சுவாமிக்கு முன்னாடி நாம் ஆசனத்தில் உட்கார்றதான்னு அந்த ஆசனத்தை நகர்த்தி விட்டு தன்னுடைய மேல் துண்டை கீழே போட்டுன்னுட்டு 2 தர்பத்தை சம்பிரதாயமாக போட்டுட்டு உடனே அந்த வைதிக காரியங்கள்லாம் பண்ணுவாள். சுவாமிக்கு முன்னாடி நாம் ஒரு பலகால உட்கார்றதா அப்படின்னு. இப்போ உட்கார முடியல எல்லாருக்கும், இப்போ முழங்கால் வலி இதேமாரி சிரமங்கள்லாம் இருக்குது, உட்கார முடியலேங்கிறதுக்காக சேர் போட்டோம்னா உட்கார்றவா அதில் ஒரு உடம்பு அசக்தத்தினால உட்கார்றோங்கிற ஒரு பாவனையோடு உட்காராமல் அதில் உட்காந்துக்கிறா, நன்னா ஹாயாக சாஞ்சுக்கிறா, டிவி பார்க்குறதுக்கு சோபாவில் சாயறா மாதிரி சாயறா, ரொம்ப சில பேர் கால் மேலே கால் போட்டுக்கிறா. இதெல்லாம் ரொம்ப பகவத் அபச்சாரத்துக்கான காரணம். இதெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி உட்காரப்படாது. ஏகஹஸ்த பிரணாமஞ்ச, ஒத்த கையினால் சேவிக்கிறது, அவருக்கு எதிர்த்தாப்புல தன்னைத்தானே பிரதட்சிணம் பண்ணுறது, எச்ச பண்ணி சாப்பிட்றது, அனாச்சாரமாக பகவானை சேவிக்கிறது, கால் நீட்டிண்டு உட்கார்றது, இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். 10 அபச்சாரம் பார்த்து பேசுகிற விஷயமாக சில அபச்சாரங்கள் சொல்கிறார். அது என்னன்னா, மித்யாபாஷண மேவச்ச உச்சைர்பாஷா விருதா பாஷா ரோதனாத்யம் ச விக்கிரஹ நிகிரஹானுகிரகம் செய்வ ஸ்திரீஷு சாக்கூத பாஷணம். பேசுகிற விஷயமாக 3 தப்பு கோவிலில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். வாக்குனால் பண்ணக்கூடிய அபச்சாரமாமது. அது என்ன அப்படின்னார், பொய் பேசுறது. முதல்ல இருக்கக்கூடிய தப்பு பொய் பேசுறது. பொய் எங்கேயுமே பேசக்கூடாது. அதுவும் ஆலயத்தில் சர்வத்தா பொய்யே பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் பொய்யா பேசுறது ஆலயத்தில் பேசினா அது சத்தியமாக ஆயிடுமாம். ஏன்னா சுவாமிக்கு முன்னாடி பொய் சொல்லவே கூடாது. அங்கே நிறையா தேவதைகளுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால
பொய்யா விளையாட்டுக்கு பேசுறது, பொய் பேசுறது இதெல்லாம் கூடாதுங்கிறார். தர்மபுத்திரர் சொர்க்காரோகணம் போகிறார் தன்னுடைய ஸ்வசரீரத்தோடு கூட. தன்னுடைய தம்பிகள் 4 பேர், திரௌபதி, இவா எல்லாரும் வடக்கு திசையை நோக்கி போகிறா. களி பிறந்துடுத்து, இனிமேல் நாம் இந்த தேசத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லை, ரொம்ப தோஷம் வர ஆரம்பிச்சு கொடுத்தோன்னு புரிஞ்சுக்கிறார் தர்மபுத்திரர். தன்னுடைய ராஜ்யத்தை பரீட்சத்துக்கு பட்டம் கட்டிவிட்டு உத்தர திசையை நோக்கி போகிறார், சரீரத்தோடு போகணுங்கிற ஏற்பாடில். இதில் சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், திரௌபதி, பீமன் எல்லாரும் விழுந்துட்டா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். உனக்கு ரொம்ப வித்வான்னு கர்வம்னா சகாதேவனை பார்த்து, நகுலனுக்கு ரொம்ப அழகுங்கிற எண்ணம் உனக்குன்னார். அர்ஜுனன், நீ வீரவாதம் புரிகிற விஷயமாக நிறையா பேரை அவமானம் படுத்திவிட்ட, அதனால் உனக்கு இந்த சரீரத்தோடு வரத்துக்கு பிராப்தி இல்லை. திரௌபதியும் அது மாதிரி சொல்லிவிட்டார். பீமசேனனும், நீ நிறையா சாப்பிட்றவோம், பெருந்துயினுக்காரன், நீனும் இந்த சரீரத்தோட சொர்க்கம் வரத்துக்கு பிராப்தமில்லைன்னு விட்டார். இப்போ இந்திரன் முன்னாடி தன்னுடைய புண்ணிய பலத்தினால தர்மபுத்திரர் போகிறார். அவருக்கு இவர்களெல்லாம் இப்போ கீழே விழுந்தவெல்லாம் நரகத்தில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு மாயா நரக தரிசனத்தை காண்பிச்சு வச்சான் இந்திரன். அப்போ சொல்கிறார் தர்மபுத்திரர், எனக்கு ஏன் இப்படி நரக தரிசனம் பண்ணி வச்சேல், நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்குறச்சே சொல்கிறார். அன்னைக்கு துரோணரை வதம் பண்ணுறதுக்காக தாங்கள் அஸ்வத்தாமா ஹதக்குஞ்சரஹா, அஸ்வத்தாமன்கிறதான யானை கொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் கபடமாக சொன்னேன். அவர் உண்மையைத்தான் சொன்னார். அந்த குஞ்சரகாங்கிற சப்தம் அவர் காதில் விழாத வழிக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், சங்கவாத்தியத்தை ஊதி, பாஞ்சஜன்யத்தை ஊதி அவர் காதில் குஞ்சரம்ங்கிற பதம் விழாமல் பார்த்துனுட்டார். அப்போ என்னாச்சு, கபடமாக ஒரு தந்திரத்தின் மூலமாக துரோணரை ஜெயிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. அந்த ஒரு பொய் சொன்னேன் இல்லையோ அந்த இடத்துல, அஸ்வத்தாமாங்கிற எண்ணம் பொய் தானே, அந்த காரணத்தினால உங்களுக்கு மாயா நரகத்தை காண்பிச்சேங்கிறார். நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொய் கிடையாது, உண்மை தான் சொல்லியிருக்கார். ஆனால் கபடமான உண்மையை சொன்னதுனால மாயா நரக தரிசனமாம் தர்மபுத்திரருக்கு. அப்போ நாம் சொல்கிற பொய்க்கெல்லாம் அதனால தான் சாஸ்திரம் சொல்லித்து, எத்தனை புண்ணியம் பண்ணாலும் ஒரு பொய் சொன்னால் அந்த புண்ணியங்கள் பூரா போயிடுறது. யஜ்ஞோன்ருதேன க்ஷரதி தபஸ்சரதி விஸ்மயாத் ஆயுஹு விப்ராவமானேன தானந்து பரிகீர்த்தனாத். ஒரு யாகம் பண்ணுறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய இடங்களில் யாகங்கள் நடக்கும்பொழுதெல்லாம் நம்மளால் முடிந்த ஒரு தட்சிணியை கொடுத்து அந்த யாகத்தில் கலந்துக்கிறோம். இதற்குன்னு ஒரு புண்ணியம் வருதுங்கிற நம்பிக்கையில் தான் நாம் அதை கலந்துக்கிறோம். இந்த புண்ணியம் பூரா ஒரு பொய் சொன்னால் போயிடுங்கிறார். யஜ்ஞோ அனுதேன க்ஷரதி, யஜ்ஞா அனுதேன க்ஷரதி. தபஸு போகிறது, தபஸு அழியிறது எதனாலேன்னார், விஸ்மயாத்து, தவம் பண்ணுறது. தவம் பண்ணுறதுன்னா பூஜை, தபம், வேதபாராயணம் முதலிய மகாமந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறது. நாம் இத்தனை பண்ணியிருக்கோம் பற்றியான்னு ஆச்சரியப்பட்டால் அந்த தவம் பண்ண புண்ணியம் போயிடுமா. இதெல்லாம் ரொம்ப கவனம் பண்ணிட்டு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எனக்கே ஆச்சரியமான விஷயம் அது. என்னென்னா, தபஸு பண்ணிவிட்டு அதை பற்றி பெருமிதப்படக்கூடாதுங்கிறார். தபஸ்சரதி விஸ்மயாத்து. நாம் இத்தனை பண்ணியிருக்கோம், இத்தனை ஆவர்த்தி மகாமந்திரங்களில் ஜபிச்சிருக்கோம், ஒரு தேவதையை உபாசிக்கிறோம் அப்படின்னா அந்த தேவதையை ஒரு மந்திரம் சொல்லி தான் உபாசிக்கணும். அதற்கு தான் மூல மந்திரம் அப்படின்னு பேர். அஷ்டாட்சரம், துவாதசாட்சரம், பஞ்சாட்சரம், புவனேஸ்வரி, மகாகணபதி, எத்தனையோ தேவதைகள், எத்தனையோ மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தீவிரமாக உபாசிக்கணும்னா அக்ஷர லட்சம் ஜபம்னு நியாயம். இப்போ பஞ்சாட்சரம்னு இருக்குன்னா 5 லட்சம் மந்திரம் ஜபம் பண்ணணும். தத் தசாம்சம் ஹோமம், அதில் 10ல் 1 பங்கு ஹோமம் பண்ணணும். தத் 10ல் 1 பங்கு தர்ப்பணம், 10ல் 1 பங்கு வேத வித்துக்களுக்கு போஜனம், பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும். இப்படி பண்ணினா மந்திர சித்திங்கிறார். இதை சொல்லிவிட்டு கலியில் இதை 4 மடங்காக பண்ணணுங்கிறார். ஏன்னா கலியில் சித்தசுத்தி இருக்காது, மனசில் ஒருமைப்பாடு இருக்காது, மனசில் ஏதாவது தோஷம் சம்பவிச்சிடும் அப்படின்லாம் சொல்கிறார். ஒரு தேவதையை சித்தி பண்ணுறதுக்கு, தரிசனத்துக்கு இல்லை, அந்த தேவதையினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு, தேவதையை பார்க்கறதுக்கு இன்னும் கடுமையாக தபம் பண்ணணும். இப்படி சொல்லும் பொழுது, இப்படி தவம் பண்ணின ஒருத்தர் நாம் நம்ம வாழ்நாள இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கோம்னு ஒரு வியந்தோம்னா, ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு ஆச்சரியத்தை பட்டோமே ஆனால் நீ பண்ணியிருக்கிற தவம் பூரா வீணா போயிடுங்கிறார். தபஸ்சரதி விஸ்மயாத்து. ஆயுசு குறையும். எதனாலேன்னார், வேத வித்துக்களான அந்தணர்களை நிஷ்காரணமாக அவமானப்படுத்துறதுனால அப்படிங்கிறார். வேத வித்துக்கள் நமக்கு இப்போ, அதுவும் இப்போ நிறைய
நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுங்கிறது இப்போ சகஜமாக போயிடுது. நமக்கு ஒரு விஷயம் அதோடைய மூலத்தையும் அடியையும் தெரியாமல் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லலாமோ? இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. அது தப்பு இது தப்புன்னு சொல்கிற விஷயமா வேத வித்துக்களை நிந்திச்சாலோ அவமதிச்சாலோ ஆயுசு குறையிறதுங்கிறார். அது மாதிரி தானத்துக்கான புண்ணியம் பரிகீர்த்தனாது. தானத்தினுடைய ஒரு புண்ணியம் எதனால் அழியும்னார்? பரிகீர்த்தனாது. அதை பெருமை பறைசாற்றுறதுனால போகிறது. கோவிலுக்கு ₹1 பணம் கொடுத்துட்டு இதை நான் பண்ணினேன், இன்றைய தினம் என் உபயம், இதை நான் தான் செய்தேன் அப்படின்னு தானம்னு இல்லை, எந்த செயலை நீங்கள் சொன்னாலும் சொன்னால் அதற்கான பலன் போயிடும். அது தானத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இதை கொடுத்தேனே, அவருக்கு நான் இதை கொடுத்துருக்கேன், இவருக்கு நான் இதை கொடுத்துருக்கேன்னு கொடுத்ததை பறைசாற்றுறதுனால அந்த புண்ணியம் போகிறதுன்னு சொல்கிற இடத்துல யஜ்ஞ பலன்கள் பொய் சொல்லுவதனால் அழிகின்றது அப்படிங்கிறார். இது உண்மையே சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக வச்சுட்டு ஹரிச்சந்திர மகாராஜா வாழ்ந்து வந்தார். அந்த ஹரிச்சந்திரனை தான் விஸ்வாமித்திரர் நிறையா டெஸ்ட் பண்ணுறார். அவரை, நீ ஒரே ஒரு பொய் சொல்லு, அவன்கிட்டேருந்து ராஜ்யம் போயிடுத்து, பத்னி போயிட்டா, பையன் போயிட்டான், ஒரு ஸ்மசானத்தில் வேலை பார்க்குறான், மரித்த பிணங்களை கொளுத்தக்கூடியதான ஒரு வேலை பார்க்குறான். அப்படி வந்துட்டான். ஒன்றும் காரணமே இல்லை, யார்கிட்டையும் சண்டை போடலை, எந்த விதமான ஒரு தப்பு பண்ணலை, பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரு விரதத்துக்காக. அவ்வளவு தூரம் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த ஹரிச்சந்திரன் அப்படியே இறங்கி 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 இவனை எப்படியாவது பொய் சொல்ல வச்சு விடணும்னு விஸ்வாமித்திரர் நினைக்கிறார். பொய் சொல்ல மாட்டேன்னு கங்கணம் கட்டின்னு நிற்கிறான் அந்த ராமருடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களில் ஒருத்தரான ஹரிச்சந்திரன். இப்படி இவா 2 பேரும் வெகு காலம் இந்த இவர் பொய் சொல்ல வைக்கிறதுக்கு இவர் மணக்கிறார் விஸ்வாமித்திரர். பொய் சொல்லவே மாட்டேன்னு நிற்கிறான் ராஜா ஹரிச்சந்திரன். இவர் ஒவ்வொரு வாட்டி கஷ்டம் கொடுக்கும் பொழுதும் தன்னுடைய நிலையிலேருந்து ஒவ்வொரு நிலை இறங்கிண்டே வரான். இப்போ பொய் சொல்கிறியா, இப்போ பொய் சொல்கிறியாங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ தான் இந்த ஒரு பாசுரம் பதிகம் சொல்கிறது, பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்குலதென்று நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலேம் என்றார். மதியிழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். ஒரே ஒரு பொய் சொல்லுடா ஹரிச்சந்திரா, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணி விடுறேன், நீ படுற கஷ்டம் எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன், ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ தான் இது பெரிய புராணம், ஹரிச்சந்திர புராணம்னு பல ஸ்லோகங்கள் உள்ள புராணத்தை தமிழில் ஒரு பாட்டு சொல்கிறது. பதியிழந்தேன், ஒரு சக்கரவர்த்தியா ஒன்மேனா இருந்து இந்த தேசத்தை பூரா கட்டியாண்டனா என்னுடைய ராஜ்யம் போயிடுத்து. பதியிழந்தேன், பெத்த புள்ள ஒத்த புள்ள, அவனே பாம்பு கடிச்சு மறிக்கும்படியா இந்த விரதம் என்ன பண்ணிவிடுத்து. அந்த பையனே போயிட்டான், அப்பவும் பொய் சொல்லலை. நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து பூரா போயிட்டே இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி கட்டிகிட்டே இருக்கார். இவர் சம்பாதிச்சு வைக்கிற பணம் பூரா விஸ்வாமித்திரர் வாங்கிட்டு போயிடுறார். அதுக்குன்னு ஒருத்தனை நியமனம் பண்ணி சிருஷ்டி பண்ணி வச்சு அவன்கிட்ட வாங்கிட்டு போயிடுறார். படைத்த நிதி இழந்தனம், இத்தனை காரியம் பண்ணுறேன் எதுக்காக? சத்தியத்துக்காக. அந்த சத்தியசந்தனா இருக்கிறதுனால எனக்கு ஒரு புண்ணியலோகம் உண்டுன்னு சொல்கிறது இல்லையோ சாஸ்திரங்கள்லாம். நான் உண்மைதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இருந்ததுக்காக ஒரு புண்ணியலோகம் உண்டு இல்லையோ. இனி நமக்கு உலதென நினைக்கும் கதி இழக்கினும், அந்த புண்ணியலோகமே எனக்கு கிடையாதுன்னு மாறினாலும் கட்டுரை இழக்கிலம் என்றார். பொய் மட்டும் இந்த நாக்கு சொல்லாது அப்படின்னுட்டானா ஹரிச்சந்திரன். இப்படி ஒரு திருடவிரதனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனை என்ன பண்ணுறதுன்னு பேச முடியாமல் விஸ்வாமித்திரர் மதிகிழந்து மேற்கொண்டு பேசுறதுக்கு வாய் எழும்ப மாட்டேங்கிறது. அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறார் விஸ்வாமித்திரர். ஏன்னா அவன் ரொம்ப நேர்மையாக இருக்கான். இப்போ இவருடைய சாபம்லாம் அங்கே வேலை செய்யாது. ஏன்னா அவன்கிட்ட தர்மம் இருக்குது. ஒருத்தர் இடத்துல தர்மம் இருந்ததுன்னா சபிக்கிற மகரிஷி கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இவர் ஒரு அத்தாரிட்டி. இந்த சரித்திரம் ஒரு அத்தாரிட்டி, அம்பரீஷ சரித்திரம் ஒரு அத்தாரிட்டி. நாம் சரியாக இருந்துட்டோம்னா சுவாமியை தெய்வத்தை நீ யாருன்னு கேட்கலாமா? அந்த தர்மத்துக்கு அத்தனை பெருமை உண்டான். அதை சொல்கிறார் இங்கே. மதிகிழந்து தன் வாயிழந்து, பேசுறதுக்கு புத்தி வேலை செய்யலை. இவன்கிட்ட மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு புரியலையாம். தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். விஸ்வாமித்திரர் மறைந்தான் நீங்க சொல்லலை, அருந்தவன். அருந்தவன்னா என்னன்னா
தபஸுக்கு அத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் விஸ்வாமித்திரர். ராமாயணத்தில் தான் இருக்குது விஸ்வாமித்திர உபாக்கியானம், விஸ்வாமித்திர சரித்திரம். அவ்வளவு கஷ்டப்பட்டு 4 திக்கிலையும் போய் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி ரிஷி, மகரிஷி, ராஜரிஷி, பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரர் ஒன்றும் சொல்ல முடியாமல் மறைஞ்சு போயிட்டார். அருந்தவன் மறைந்தான். இந்த ஒரு பதிகம் சத்தியத்தினுடைய அந்த பராகாஷ்டை, அந்த சத்தியத்தினுடைய அந்த உயர்வை வர்ணிக்கிறது. அப்படி பொய் சொல்லவே மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரனை நினச்சி பார்க்கணும். பொய் இன்னைக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்குது. எத்தனை பொய் சொல்கிறோம் அன்றாடம். நாம் இன்னைக்கு காலம்பரிலேருந்து எத்தனை பொய் சொல்லியிருக்கோம்னு எண்ணி பார்த்தோன்னா அது ஒன்றும் நோட்டு புக்கில் எழுத முடியாது போல இருக்குது. அத்தனை பொய் சரளமாக சொல்லிட்டு இருக்கோம். பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னானா ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரனை நினச்சிக்கணும் பொய் சொல்லும் பொழுதெல்லாம். இனிமேல் சொல்லப்படாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணணும். முக்கியமாக கோவிலில் பொய் சொல்கிறது அத்தனை தப்புங்கிறதுக்காக இந்த சரித்திரங்கள்லாம் கவனிக்கிறோம். நாம் மித்யாபாஷண, பொய் பேசப்படாது ஆலயத்தில் அப்படிங்கிறார். இதனுடைய அடுத்த அபச்சாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.